ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.56% க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 1.67% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 6,814.33 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 4,920.69 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து எஃப்ஐஐ செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.92% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 2.03% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.31% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே எல்லாம் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆர் வந்து இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.05% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.82% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 2.76% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ ஏடிஆர் 1.65% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.88% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தீபக் ஃபெர்டிலைசர் அண்ட் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன், ஈக்லக் சர்வீசஸ், குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல்ஸ், ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா, இந்தியன் பேங்க், JBM ஆட்டோ, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், ஜூபிட்டர் வேகன்ஸ், KPIT டெக்னாலஜிஸ், மாருதி சுசுகி இந்தியா, ஒலக்ட்ரா கிரீன்டெக், அதானி பவர், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஆஷி இந்தியா கிளாஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ், ப்ளூ ஸ்டார், பிரிகேட் என்டர்பிரைசஸ், சேலட் ஹோட்டல்ஸ், கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், குவஸ்காப், ரேடிகோ கைத்தான், ரேமண்ட், SRF, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், டாடா மோட்டார்ஸ், உஷா, மார்டின், வோல்டாஸ் அண்ட் வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு இவங்கெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் தராங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னா எல்லாமே Q3 ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ் தாங்க. பஜாஜ் ஆட்டோ Q3 ரிசல்ட் இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து 3.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2,108.7 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 5.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12,807 crore கொடுத்துருக்காங்க. எபிடா கிளைம்ப் ஆகிருக்கு. 6.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. 10 basis point 20.2% கொடுத்துருக்காங்க. கோல்கேட் பாமாலிவ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் ப்ராஃபிட் ட்ராப் ஆகிருக்கு. 2.2% ட்ராப் ஆகிருக்கு. 322.8 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கும்போது. BHEL Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 123% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 135 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 121 crore. ஸோ எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணி வந்திருக்கு BHEL. நெட் ப்ராஃபிட் ரெவென்யூ 32.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 6,792 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 7,277 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 32.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் வைஸில். எபிடா 41% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 302 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 304.24 crore. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்டிமேஷனையும் பீட் பண்ணியிருக்கு. எபிடா மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு 4.2%. ஆல்ரெடி உள்ளது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 4.4% எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர் பண்ணும்போது கம்மியாயிருக்கு. பட் ஆனால் இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக BHEL ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஐடியா ஃபோர்ஜ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் லாஸ் சொல்லியிருக்காங்க. 24 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்காங்க. 14.79 crore ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் இதே Q3யில். பட் இப்போ லாஸ்க்கு வந்திருக்காங்க. ரெவென்யூவும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 80.6% டிக்ரீஸ் ஆகிருக்கு. 90.8 crore கொடுத்துருக்காங்க. இப்போ 17.6 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு 80%. எபிடாவும் லாஸ் சொல்லியிருக்காங்க. 19.4 crore 17.5 crore கம்மி ஆயிருக்கு. ஸோ ஐடியா ஃபோர்ஜ் ஒரு வர்ஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க.
ஆர்ஆர் கேபிள் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 3% டிக்ளைன் ஆயிருக்கு. 68.57 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 110.5 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. 6.9%லேருந்து 6.2%ஆக கம்மியாயிருக்கு. JSW எனர்ஜி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 27% டவுன் ஆயிருக்கு. 27% டவுன் ஆயிருக்கு. 167.83 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 4.1%ஆக கம்மியாயிருக்கு. எபிடா 18% ட்ராப் ஆயிருக்கு. 912.85 crore தான் கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜினும் 43.7லேருந்து 37.4%ஆக கம்மியாயிருக்கு. ஸோ ஓவராலாக JSW ரிசல்ட் வந்து ஒரு பேட் ரிசல்ட் தான். சுஸ்லான் எனர்ஜி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 90.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 203லேருந்து 386.9 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூவும் 90.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1560.5 crore லேருந்து 2974.8 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுஸ்லான் ஒரு குட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பிரமல் ஃபார்மா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் வந்து கம்மியாயிருக்கு. 10.1 crore-லேருந்து 3.68 crore கம்மியாயிருக்கு. அதாவது 63.6% கம்மியாயிருக்கு. ரெவென்யூ 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 63% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 899.47 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கமும் 18.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 30.2% டவுன் ஆயிருக்கு. 549 crore-லேருந்து 383 crore கம்மியாயிருக்கு. டோட்டல் இன்கம் 0.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4767 crore கொடுத்துருக்காங்க. ஸோ SBI கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் ஒரு பேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 0.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது. எபிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2%. எபிடா மார்ஜின் 11.5%லேருந்து 11.6%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 300 crore அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸில். ஸோ ஓவராலாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு மாட்ரேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இயர் ஆன் இயர் வைஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 618.48 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1081.45 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 11.2லேருந்து 11.9%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நோவாட்டிஸ் இயர் ஆன் இயர் வைஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. 4.2% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 10.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 93 crore சொல்லியிருக்காங்க. எபிடா ரைஸ் ஆயிருக்கு. 29.8%. 25.6 crore கொடுத்துருக்காங்க. எபிடா மார்ஜின் 27.5%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நோவாட்டிஸ். IFB இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் நெட் ப்ராஃபிட் 78.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17.5 crore-லேருந்து 31 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9.4%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ IFB ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. எபிடாவும் 36.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 5.6%லேருந்து 7.02%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 97.3 crore கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21.4%. 163 crore கொடுத்துருக்காங்க. ரைசிங் அப் டு 1250 crore ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க த்ரூ QIP மூலமாக.
ஸோ ஓவராலாக ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸும் ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. புதுரா Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 4.6% டவுன் ஆயிருக்கு. ரெவென்யூ 1.7% டவுன் ஆயிருக்கு. எபிடாவும் ஃபால் ஆயிருக்கு. 9.88% ஃபால் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 18.6%லேருந்து 17.1%ஆக கம்மியாயிருக்கு. ஓவராலாக ஒரு பேட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. பசாஸ் ஸ்டைல் Q3 இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 21% டவுன் ஆயிருக்கு. 30.4 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23.5%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 22.7%லேருந்து 20.2%ஆக கம்மி ஆயிருக்கு. சிஇ இன்ஃபோ சிஸ்டம் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 10.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 114.53 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30.8%லேருந்து 31.6%ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சிஇ இன்ஃபோ சிஸ்டம். மகாநகர் கேஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் ட்ராப் ஆயிருக்கு. 20.3% ட்ராப் ஆயிருக்கு. 225 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா அண்ட் எபிடா மார்ஜின் ரெண்டுமே டவுன் ஆயிருக்கு. 21.1%ஆக டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 17.9%ஆக கம்மி ஆயிருக்கு. ஓவராலாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம் மகாநகர் கேஸ். மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 14.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 564 crore கொடுத்துருக்காங்க. டோட்டல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11.4% 2002 crore கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 5 rupees பர் ஷேர் தரதாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மோத்திலால் ஆஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. UTI அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் நான் க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ரெட்டில் தான் இருக்கணும். நெட் ப்ராஃபிட் டவுன் ஆயிருக்கு. 37%. 151 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூவும் டவுன் ஆயிருக்கு. 22.5%. 417 crore தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் கொடுக்கல UTI அசட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிதின் சாஹுன்றவங்கள சீஃப் இன்ஃபர்மேஷனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆஃப் த பேங்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க January 28. தொடர்ந்து உங்களுக்கு இதுமாரி நியூஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.